2031 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நண்பர்கள். நான் உறுதியாக நம்புகிறேன் 2031 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று முதல்வர் விஜய், இன்னொன்று அண்ணாமலை அவர்கள். இந்த 2 பேருக்கு இடையில தான் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நான் திட்டவட்டமாக நம்புகிறேன். இப்போ சட்டமன்றத்தில் டிஎம்கே டிவிக்கே அடிச்சுக்கலாம். ஒன்ஸ் இயக்கத்தை கட்சியாக அண்ணாமலை மாற்றின பிறகு அதிரடியான அரசியலை அவர் 1 வருஷத்துக்கு அப்புறம் கையில் எடுப்பார். அப்பையிலிருந்து களம் டிவிகேவா அண்ணாமலையுடைய பார்ட்டியா அப்படின்னு ஷிஃப்ட் ஆகிரும். 2031 டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற திராவிட கட்சிகள் போட்டியில் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் இப்படி தான் களம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது 2031 தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ மினிமம் கேரண்டி எதிர்கட்சியாவது அண்ணாமலையுடைய கட்சி வந்துடும். 2031 ஆளுங்கட்சியாக வராதா, விஜயை வீழ்த்த முடியாதா 2031 அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. வீழ்த்த முடியாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலைக்கு யாரை வேணாலும் வீழ்த்துறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது. ஆனால் 1-2 செய்தியை நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு. மதுரையில் ஒரு கடை திறப்பு விழா, ஒரு நடிகை வந்திருக்காங்க. அந்த நடிகையே ஒரு 2-3 படம் தான் நடிச்சிருக்காங்க. கயாடு லோகர் அப்படிங்கிற நடிகை. அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளவு கூட்டங்க. காவல்துறையினால் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலை, பவுன்சர்ஸ்னால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு நடிகையை பார்க்குறதுக்கு வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இவ்வளவு இளைஞர்கள் இங்கே கூடுறாங்க. இவனுங்களெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் டவுட் வருது எனக்கு. 2031 அண்ணாமலை அண்ணன் ஜெயிக்க முடியுமா, அதாவது சிஎம் விஜயை வீழ்த்தி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போக முடியுமா அப்படிங்கிற டவுட்டு இது மாதிரியான செய்திகளை படிக்கும்போது தான் வருது. இன்னொரு வீடியோ, எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகே சப்போர்ட்டர் ஒருத்தங்க விஜய் தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு திட்டங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு, தேர்தல் வாக்குறுதி டிவிகே கொடுத்தாங்களே, அதெல்லாம் விஜய் அவருடைய சொந்த பணத்தை எடுத்து அதெல்லாம் செய்வேன்னு சொன்னதாக ஒரு இளம்பெண் பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அந்த வீடியோ ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாறுனுச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போது ஒரு இளம்பெண்ணுடைய இன்னொரு பேட்டியை பார்க்க முடிஞ்சிச்சு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம், இது மாதிரியான திட்டங்களை சிஎம் விஜய் நிலத்தை விற்று, இது மாதிரி அவருடைய சொத்துக்களை விற்று அவர் பண்ணிக்கிருக்காரு. மக்களுடைய வரி பணத்திலிருந்து ₹1 கூட அவர் எடுக்கலை, தன்னுடைய பணத்தை விற்று இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே சில டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு புரிதலா? அப்போது இவர்கள் எல்லாத்தையும் திருத்தி தங்களுக்கு ஓட்டு போட வச்சு வீத லீடர்ஸ் இயக்கம் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கணும். எவ்வளவு சவாலான காரியம் பார்த்தீங்களா? முடியாதுன்னு சொல்லலை, முடியும். ஆனால் ஒரு பெரிய சவாலை டெஃபினட்டாக அண்ணாமலை சந்திக்க வேண்டி இருக்கும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, படித்தவங்க, இவங்கெல்லாம் டெஃபினட்டாக அண்ணாமலை பக்கம் நிற்பாங்க. ஆனால் இது மாதிரியான இந்த ஜென் இசட் தலைமுறை இருக்காங்களே, இவர்களுடைய ஒரு பெரும் பங்கு அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இருக்கணும் தேர்தலில். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும்னா அப்போ அவங்கக்கிட்ட தொடர்ந்து பேசி ரூட்டுடைய மீடியா பலம், சோசியல் மீடியா பவர், இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஜெயிக்கணும், ஜெயிக்க வேண்டி இருக்கும். சவால் தான், முடியாதுன்னு நான் சொல்லலை. எப்படி 2026 திமுகவுடைய மீடியாக்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசி விஜய் சிஎம் சேரில் உட்காந்துறாரோ, அது மாதிரி டிவிகேவுடைய சப்போர்ட்டர்ஸுடைய ஒரு மாய உலகம் இருக்குது. அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட யதார்த்தத்தை புரிய வச்சு தன் பக்கம் கொண்டு அண்ணாமலை ஜெயிக்க வேண்டி இருக்கும். ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு பார்க்கலாம். ஆக மொத்தம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த 2 இடத்துல டிவிகே அண்ணாமலையுடைய பார்ட்டி, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. திராவிட கட்சிகளுக்கு வேலை இல்லை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.